ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்கான கூட்டு பிரார்த்தனை. பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதில் குறிப்பிட்டிருக்கிற எண்ணில் கூப்பிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை வெற்றி பெறும். இப்போ இந்த பிரார்த்தனை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இது ஒரு பக்தர், பேர் ரமேஷ், ஊர் திருச்சியிலேருந்து எழுதுகிறாரு. வயசு 40 வயசு. ஓம் சாய்ராம். பாபா, நான் ரமேஷ், திருச்சியிலேருந்து எழுதுகிறேன் பாபா. வாழ்க்கையில் எதுவுமே செட்டில் ஆகலை பாபா. எனக்கு எதுவுமே செட்டில் ஆகலை. வாழ்க்கையில் உழைச்சேன், ஆனால் முன்னேற்றம் இல்லை. குடும்பத்துக்காக ஓடுறேன், ஆனால் மதிப்பு இல்லை குடும்பத்தில். எனக்கு வயசு ஏறிடுச்சு. எதிர்காலத்தை பார்த்தா பயமாக இருக்குது, ஒரே பயமாக இருக்குது. அம்மாவுக்கு அப்பாவுக்கு நம்பிக்கையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் எனக்கே நம்பிக்கை என் மேலே நான் இழந்துட்டேன் பாபா. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் மட்டும் நின்றுட்ட மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது பாபா? மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்கு பாபா. ஏதாவது ஒரு அடையாளத்தை கொடு பாபா. நான் சரியான பாதையில் தான் நான் போகிறேன்னா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் பாபா. என்னை கைவிட்டுறாதீங்க பாபா. இந்த பிரார்த்தனை முடிஞ்சதும் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ரமேஷ். அதுக்கு பாபாவுடைய பதிலை பார்ப்போமா? அன்பு செல்லமே ரமேஷ், என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ எழுதின ஓரொரு வார்த்தையும் நான் படிக்கலை, நான் அனுபவிக்கிறேன். நீ சொல்கிற எல்லாருக்கும் முன்னாடி எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு, அது உண்மை இல்லை. சிலர் முன்னாடி ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க ஓடக்கூடிய அந்த பாதை ஒரு வட்டமாக ஓடும். நீ மெதுவாக நடக்கிற பாதை நேர்கோடானது. நேர்கோடு நேரான பாதை. நேர்கோடு அப்படிங்கிறது மெதுவாக தான் இருக்கும், ஆனால் அது தப்பாது. புறப்பட்ட இடத்துக்கு மறுபடியும் சேராது. போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேரும். நீ நின்றுட்ட அப்படின்னு நினைக்கிற அந்த நேரமே உனக்குள்ளற நீ உருவாகக்கூடிய நேரம். வெளியில் முன்னேற்றம் தெரியலன்னு கவலையே படாது நீ செல்லமே. உள்ள வேர் இருக்குது. அந்த வேர் ஆழமாக போய்கிட்டே இருக்குது. கண்ணீரோடு செய்த கடமைக்கு நான் கணக்கு எழுதி வச்சிருக்கிறேன். சரியா? அல்லாஹ் மாலிக்.